நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன்னு பார்த்தீங்களா? ஸோ நம்மளும் ஒரு பயங்கரமான கம்பேக் கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து டைம் எடுத்துருந்துச்சு. ஸோ இனிமேல் வேறு லெவலில் பண்ணிடலாங்க. ஸோ ஒவ்வொரு வீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீரியஸாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பிளான்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுருக்காங்க. ஸோ இனிமேல் வேறு லெவலில் பண்ணிடலாங்க. ஸோ இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல, என்னென்ன ரீசன் அப்படின்ட்டுலாம் வந்து நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இவ்வளோ நாள் கேப் ஆகிடுச்சு இல்லைங்க. ஸோ என்ன ரீசன், எதனால் வந்து இவ்வளோ நாள் வீடியோ கொடுக்க முடியல அப்படின்ட்டுலாம் வந்து நான் சொல்கிறேன். சரி வாங்க அப்படியே உள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இருங்க அப்படியே காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 11:30 ஆயிடுச்சு. பயங்கரமான காடுங்க. ஸோ வாங்க நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்களா, அப்பாவி மாதிரி சொல்லுவாங்க தான் நம்ம தம்பி தான். சும்மா அப்படியே மோட்ரு போடுறான். போட்டாங்க மோட்ரு. ஸோ பம்பு செட்டில் தண்ணி வரும்னு நினைக்கிறேன். எங்கடா தண்ணி வரல? நான் வந்துருச்சுங்க. ஸோ என்னடா இவ்வளோ நேரத்துக்கு பம்பு செட்டு போட்டிருக்கீங்களே, குளிக்க போறீங்களான்னு கேட்குறீங்களா? ஸோ அதெல்லாம் இல்லைங்க. தோ நீங்க நிற்கிறான் பாருங்க நம்ம சின்ராஸ்னா பின்னாடி நிற்கிற பையன் இல்லைங்க, நிற்கிறான் பாருங்க நம்மால். ஸோ இவனை தாங்க வந்து பார்த்தீங்கன்னா நீ குளிப்பாட்ட போகிறோம். நான் குளிப்பாட்டிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்றதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். பையன் நமக்காக இவ்வளோ உழைக்குதுங்க. யாருங்க பண்ணுவாங்க? நம்ம தம்பி தான் பண்ணுவான். கழுவுறது நம்ம தான் கழுவ போகிறோம். தம்பி கேமராமேனை மாற்றிடுவாங்க. ஓகே சொலக்கா புலக்கன்ட்டு போடா. ஸோ இது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவரு தெரியல இல்லையே, இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். நான் இதுவும் நம்ம தம்பி தாங்க, நம்ம கூட இருப்பான். ஸோ தம்பி ஷாம்பு போடுறான். மாப்பிள்ளை இன்னைக்கு எட்டுன்னு சொல்றல குளிக்கிறானாடா. ஊத்தா தண்ணி ஊத்தா. கூமாப்பட்டி தண்ணியா மாப்பா? கூமாப்பட்டி தண்ணியா? யாருப்பா? ஏண்டா கூமாப்பட்டி தண்ணியாப்பா? சர்பத்து மாதிரி நொறையா கிளம்புது போல. சரி என்ன நொரை ரொம்ப கிளம்புது? கூமாப்பட்டி தண்ணி அப்படித்தான் இருக்கு. கூமாப்பட்டி தண்ணியா? ஒரு தண்ணிய பாருங்க. ஏங்க பாருங்க, சர்பத்து மாதிரி இருக்குங்க, போன்ட செவனப் மாதிரி இருக்குங்க. அப்படியா டீச்சர்? சரி ஓகேங்க, டாபிக் உள்ள போலாமா? ஆக்சுவலா ஏன் வந்து இவ்வளவு நாள் வீடியோ போட முடியலன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம டெய்லி ஒர்க் போயிட்டு இருக்கோம் இல்லைங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா என்னடா ஒர்க்குக்கு போறேன் அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. ஸோ ஒர்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக ஃபார்மசிஸ்ட்டுங்க. நம்ம படித்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில் படித்தோம். ஆக்சுவலாக நம்ம சொந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம சொந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரிங்க. ஸோ தருமபுரியில் ஒரு வில்லேஜ் தான். ஸோ அங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பெருந்துறையில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கோங்க. ஸோ என்ன வேலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மசிஸ்ட்டு நான். ஸோ என்ன ஃபார்மசியில் வேலை செய்கிறோன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேங்க. ஸோ அங்கே வேலை செஞ்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வீடியோ கொடுக்க முடியல. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரீசனு. ஸோ மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 days லீவு. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு அது இதுன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 3 நாள் எவ்வளோ இடங்க போக முடியும்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் தான் போக முடியுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னால் ரெகுலராக வீடியோ கொடுக்க முடியுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா பார்ட் 1 பார்ட் 2 அப்படிலாம் வந்து வீடியோ கொடுத்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கலைங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 நிமிஷம் வீடியோ இருக்குது அப்படின்னா ஸோ அந்த 12 நிமிஷம் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கும் உங்களுக்கு பக்காவாக கொடுத்துடணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. பட் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியலைங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து இவ்வளோ நாள் வந்துட்டு கொடுக்க முடியல என்னால். அது போக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கோப்ரோ வாங்கியிருக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆசை அதெல்லாம் வந்து லைஃப்பில்.
சின்ன வயசுலேருந்தேங்க நான் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா முத ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்படின்னு கையில் பிடிச்சி பார்த்தனும். ஸோ அப்போவே வந்து யூடியூப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அப்போது கோப்ரோ மாடல் நேம்லாம் எனக்கு சரியாக தெரியலைங்க. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு இருந்தது. அப்போ இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமராலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அப்போவே தோணிட்டு இருந்துச்சுங்க. பட் ஆனால் அந்த அளவுக்குலாம் நம்மகிட்ட அப்போ வசதி இல்லை. இப்போது நம்ம ஃபேமிலி சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக்ரவுண்ட் இல்லை தான். ஸோ நான் வந்து வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போலாம் ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அது வந்து நம்ம இப்போ வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு டைமே வந்திருக்குங்க. இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் அதை வாங்கியிருக்கோம். ரொம்ப பெரிய விஷயம் தாங்க நமக்கு அது. அண்ட் வந்து கேமரா வாங்கினது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹெல்மெட்டு, ஸோ ஒரு பெரிய ரைடுக்கு வந்து ஆக்சுவலாக பிளான் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ அந்த ரைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான எல்லாமே வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கேன். ஸோ ஒவ்வொன்றத்தையும் தேடி 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 ஓடிக்கிட்டே இருக்கேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ரெகுலராக வந்து வீடியோ கொடுக்க முடியலைங்க. ஸோ இனிமே வந்து அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஸோ இது இப்போ எல்லாமே சேர்த்திட்டியாடா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லாமேலாம் சேர்த்துறீங்க. பட் ஆனால் ஓரளவுக்கு என்னென்னலாம் தேவையோ ஸோ அதெல்லாம் வந்து சேர்த்திட்டோம். ஸோ சின்ராஸ் இருக்கான், போட்டுக்கிறதுக்கு ஹெல்மெட் இருக்கு, நம்ம சேஃப்டிக்கு எடுக்கிறதுக்கு கேமரா இருக்கு, பாக்குறதுக்கு நீங்க இருக்கீங்க. நமக்கு என்ன வேணும்? சரி, ஓகே, டாபிக் உள்ள போயிருவோம். தண்ணி கொண்டு வாப்பா. ஸோ ரீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க. ஆக்சுவலாக ரீசன் வந்து மேக்ஸ் எனக்கு ரீசன் சொல்றது ஒரு விஷயத்துல வந்து பிடிக்காது. பட் ஆனால் இருக்கிறதே வந்து ரீசன் இதுதான் அப்படின்னும் போது சொல்லாமல் எப்படிங்க. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ வந்துடும். ப்ராமிஸ்லாம் சொல்ல முடியாதுங்க, பட் ஆனால் வந்துடும். சரி, ஓகே, நம்ம அப்படியே சிந்தாசை கழுவிட்டே சிந்தாசுன்றேன் யாரடான்னு பார்க்குறீங்களா? இவன் தாங்க நம்ம பையன், சிந்தாசை தான் இவன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஃபர்ஸ்ட் வாங்கின பைக்கு. ஸோ அவர் ஆசாசே எடுத்த வண்டி. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் நைன்த்து படிக்கும் போது தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் 9th படிக்கும் போது தான் எடுத்தாங்க. ஸோ அப்போ வந்து நான் தொட்டு ஒரு ஓட்டு கற்றுக்கிட்ட வண்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ராசு தாங்க. சின்ராசு இப்போ அப்போவே வச்சுட்டியாடா அப்படின்னா இல்லைங்க, இப்போதான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இவன் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. ஸோ அது கூட சிங்க் ஆனதுனால இவனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ராசு அப்படின்ட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானா வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இவன் வந்து எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு ரொம்ப கனெக்டடுங்க என் கூட. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் முடிச்ச டைம், ஆக்சுவலாக கோவிட்க்கு முன்னாடி வந்து நம்ம காலேஜ் முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் அப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய பெரிய கதைங்க. ஸோ கோயம்புத்தூர்ல இருக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதான் முத என்கிட்ட ஃபுல் டைம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சின்ராசு வண்டின்னு சொல்லக்கூடாது. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா முத நம்ம கூட அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக இருந்தான் என் கூடயே. ஸோ அந்த டைம்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துல இருந்து நிறைய சென்டிமெண்ட்ஸுங்க, நிறைய மெமரிஸ் இருக்கு வந்துட்டு எனக்கு. ஒரு இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இல்லாமல் என்ன நிப்பாட்டினதே கிடையாது. 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு நான் நினைச்ச இடமெல்லாம் சுற்றி இருக்கேங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாண்டு எனக்கும் அந்த வண்டிக்கும். ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்றது? சரி, ஓகேங்க. சின்ராஸுக்கும் எனக்கும் உள்ள பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆனது. ஸோ அதை சொல்லி முடிச்சாச்சு. ஸோ ஆனால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ராஸ் வந்து இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே தாங்க இருக்கான். அப்போ எப்படி நம்மகிட்ட வந்தானோ இது நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே தான் இருக்கான். ஸோ அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு வண்டி இப்போதான் ரீசெண்டாக எடுத்தோம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ணிருக்காரு. ஸோ சின்ராஸ் அது என்னவோ எனக்கு தெரியலங்க. இவன் ஆக்சுவலா நான் வந்து வீட்டுல கொண்டு போய் இந்த வண்டியை கொடுக்காத மாதிரி இல்லை, எனக்கு ஃபீல் ஆகல. ஸோ இவன் என்னை விட்டு போகாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சின்ன இடம் போறோம் அப்படின்னா கூட எனக்கு எவ்வளவு பேர் வண்டிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ராயல் என்ஃபீல்டு வச்சிருந்தான். இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தம்பி ஒருத்தன், அவன் வந்து பாத்தீங்கன்னா R15 வச்சிருந்தான். அத்தனை வண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட இருந்துச்சு அப்படின்னாலும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன நல்லா தெரிஞ்ச நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவி எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஸோ கவிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா KTM வச்சிருக்கான். ஸோ அத்தனை வண்டி எல்லாமே நம்ம வண்டி மாதிரி தான், நம்ம ஓட்டிக்கிட்டே இருந்த வண்டி தான். பட் ஆனால் எனக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா எனக்கு என் வண்டி இல்லை அப்படின்னா எனக்கு போன மாதிரியே இருக்காதுங்க. நம்ம சில்ட்ரன்ஸ் இல்லை அப்படின்னா அந்த ட்ரிப் எனக்கு ஃபுல்ஃபில் ஆனதே கிடையாது. ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர்ஸ்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கோங்க அசால்ட்டா இவன்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க 100cc வந்து ரொம்ப கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ண முடியாது, ரொம்ப தூரம் ஓட்ட முடியாது, ஷோல்டர் பெயின்லாம் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எஸ், கரெக்ட் தான். ஷோல்டர் பெயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வரும். அப்படியே தொடச்சிக்கிட்டே பேசிடலாங்க.
ஆக்சுவலா ஷோல்டர் பெயின்லாம் வந்து பயங்கரமா வருங்க இதுல. பட் ஆனா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம கூட இவன் வந்து கனெக்டா இருக்கிறதுனால எவ்வளவு தூரம்னாலும் நான் யோசிக்கவே மாட்டேங்க. இவன் நான் எடுத்துட்டு போனேன் அப்படின்னா ஓகே, எவ்வளவு தூரம், இது என்ன கிலோமீட்டர், அதெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். அதுவும் இல்லாம இவனை சொல்லி அவனுங்க, இவன் டேங்க் ஃபுல் பண்ணிட்டோம் அப்படின்னா இவனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குங்க. நீங்க 100 ரூபாய் பெட்ரோல் அடிச்சீங்கன்னா அப்படின்னா பையன் கொஞ்சம் மதன்னு போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. 100 ரூபாய் பெட்ரோல் அடிக்கிறேன் அப்படின்னா அவனுக்கு வந்து கொஞ்சம் மதன்னு போற மாதிரி ஃபீல் ஆகுங்க. பட் ஆனா வந்து டேங்க் ஃபுல் தான் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த 2 நாளும் சின்ராஷ கையிலேயே பிடிக்க முடியாது. பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா பையனுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா விட்டு தெறிக்க விடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 110cc தான் இவன். ஸோ 110cc வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்லாம் வந்து வேகம் போகும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் சாத்தியமில்லாத விஷயம் தான். ஏன்னா இவன் வந்து பாத்தீங்கன்னா 2014 16 மாடல்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ இருந்து இந்த வண்டி எப்படி சொல்றது, ஆனா நான் நல்லா ஓட்டி இவனை பெரியன்னு பிரிச்சிட்டேங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பையன் நம்மளை விட்டு கொடுத்ததே கிடையாது, ஒரு இடத்துல கூட விட்டு கொடுத்தது கிடையாது. நார்மலாவே எடுத்தா வந்து பாத்தீங்கன்னா 80ல இருந்து 90 100 இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டி இருக்கும். ஸோ இவனை ஓட்டி முடிச்சிருக்கோம். ஆனா இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு நம்மள முடிச்சு விட பார்த்தது இல்லைங்க. ஸோ அதுவே எனக்கு பெரிய ரொம்ப பிடிச்ச விஷயம் இவன்கிட்ட. எனக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இவனுடைய மெமரிஸ் வந்து எனக்கு பயங்கரங்க. ஒரே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணதா இருக்கட்டும், அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய 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 விஷயம் சொல்லிட்டு போலாங்க. இவனோட மெமரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரைடு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது ரிவீல் பண்றேங்க, இப்போதைக்கு வேண்டாம். பட் ஆனா அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. சாத்தியப்படுத்துவோங்க, நம்ம பண்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே. ஸோ சாத்தியப்படுத்துவோங்க கண்டிப்பா.